மலையாள சினிமா தாங்க. புதுசா லோகான்னு ஒரு படத்தை எடுத்து செஞ்சிருக்கானுங்க. பிரமாதமான செய்கை. படம் ஒரு சூப்பர் ஹீரோ படங்க. நார்மல் சூப்பர் ஹீரோ கிடையாது. ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சூப்பர் ஹீரோ. என்ன கிளாஸா இருக்குன்னு தெரியுமாங்க. ஒவ்வொரு ஷாட்டும், அவங்க எடுத்திருக்கிற அந்த லைவ் லொகேஷன்ஸும், காஸ்டியூம்ல இருந்து, மியூசிக்ல இருந்து, மேக்கிங்ல இருந்து, அந்த கதை சொன்ன விதமா இருக்கட்டும். ஏதோ சூப்பர் ஹீரோ படம்னதும் இந்த பேட்மேன், சூப்பர்மேன் அந்த கான்செப்ட்டுக்கு எல்லாம் போகணும்னே தேவையில்ல. நம்ம ஊர் கதையை ரொம்ப ரிலேட்டபிளா எடுத்திருக்கானுங்க. அண்ட் முக்கியமா சொல்லணும், இந்த படத்தோட ப்ரொடியூசர் துல்கர் சல்மானுங்க. தலைவனுக்கு ஒரு பெரிய சல்யூட்டை போடணும். ஏன்னா இந்த படம் ஒரு 30 கோடிக்கு தான் படம் பட்ஜெட் ஆகும். 30 கோடியோட மேக்ஸிமம் அந்த படத்தோட மேக்கிங்காகவே போட்டிருக்காங்க. அது அப்படியே தெரியுது. நம்ம ஊர் படம் மாதிரி இந்த 300 கோடி 400 கோடின்னு சொல்லிட்டு 50 கோடி மட்டும் தான் படத்தோட மேக்கிங்க்கு போடுற டீம் கிடையாது. இவனுங்க அந்த ப்ராடக்ட்டை எந்த அளவுக்கு கிளாஸா டெலிவர் பண்ணுன்னு பார்த்தா அந்த அளவுக்கு ரொம்ப கிளாஸா டெலிவர் பண்ணிருக்காங்க. படத்துல எல்லாமே எக்ஸைட்டிங்கான விஷயங்க. ஆனா ரொம்ப முக்கியமா இதுல கேமியோவும் இருக்குங்க. கேமியோனா சும்மா ஏதோ வச்சோங்கிறதுக்காக வைக்கிற கேமியோ எல்லாம் கிடையாது. இந்த படத்துக்கு ரொம்ப தேவையான கேமியோ. அடுத்தடுத்த இந்த யூனிவர்ஸ்ல வர ஒவ்வொரு பார்ட்லயும் இந்த கேமியோ திருப்பி வரும். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இதுல தூண்டுது. அதை விட்டுட்டு சும்மா இந்த பேச்சுக்கு விசில் அடிச்சா வந்து சண்டை போடுறது, கிளைமேக்ஸ்ல வந்து அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படி சொல்ற கேமியோ எல்லாம் கிடையாது. ஒரு சூப்பர் ஹீரோ மூவி பாக்குற ஆளா இருந்தீங்கன்னா, ஒரு சூப்பர் நேச்சுரல் படம் பாக்குற ஆளா இருந்தீங்கன்னா, இல்ல ஒரு நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா இந்த படத்தை தயவு செஞ்சு போய் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேங்க, இந்த படத்தோட பேரு லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த படம் இப்போ தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங்ல இருக்குங்க. போய் மறக்காம பாருங்க. பாத்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.